எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளில் மீண்டுமாய் உங்கள் முன்பாய் வந்து கர்த்தருடைய வார்த்தை பேசும்படி கர்த்தர் கிருபை தந்தார். கர்த்தர் கோடி கோடி சோத்திரம் உண்டாகட்டும். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி நம்முடைய தேவாதேவன் நம்ம நோக்கி பார்ப்போம். அவர் நம்ம வாக்கு பண்ணியிருக்கிறார். எங்கே 2 அல்ல 3 பேர் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அங்கே மதில் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். வாக்கு பண்ணி தேவன் உண்மை உள்ளவர். எப்பொழுது நிகழ்வுடைய ஆரம்ப ஜெபம் ஏறெடுக்கப்பட்டதோ அப்பொழுதே நம் மத்தியில் வந்து விட்டார். ஐயா சொன்ன வண்ணமாய் பரிசுத்தாவியார் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். சகோதரனே சகோதரியே, ஆண்டவரே என்னை ஆசீர்வதின்னு சொல்ல மாட்டாயா? ஆண்டவர் நான் வந்த வண்ணமா இல்லை, திரும்பி செல்லும் போது ஒரு புது மனுஷனாக ஒரு புது மனுஷன் செல்ல வேண்டும், கிருபை தாரும் என்று கேட்க மாட்டாயா? அவர் மனதிருகுவார், உன்னை தொடுவார், உன்னை ஆசீர்வதிப்பார். அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வருடத்தின் கடைசி நாட்களும் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்க நன்றியோடு துதிக்கத்தக்கதாய் நீர் பாராட்டும் கிருபைக்காய் நன்றி சுவாமி. இப்பொழுதும் ஆண்டவரே வார்த்தைங்கிற அப்பத்தினாலே எங்களை போஷித்தர வேண்டுமாய் அப்பாவும் நாமத்தில் கெஞ்சுகிறோம் சுவாமி. எந்த நோக்கத்தோடு எங்களை ஒன்றிணைத்தீரோ அந்த உம்முடைய சித்தம் திட்டம் நிறைவேறட்டும் சுவாமி. வந்த வண்ணமாய் ஒருவரும் செல்லாமல் எல்லோரும் ஆசீர்வாதம் பெற்று செல்ல கர்த்தர் கிருபை தாரும் சுவாமி. ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக, பொறுப்பே சொல்கிறாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை எடுத்தவர் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். யோவானின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அங்கு வேதம் இப்படியா சொல்லுகிறது. இது நிறைய பேருக்கு மனப்பாடமா தெரிந்திருக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, கிறிஸ்துமஸ் நாட்களை நாம் அனுசரித்து வருகிறோம். நாளை தினம் கிறிஸ்துமஸை கொண்டாட போகிறோம். இருக்கட்டும். ஆனால் வேதம் அழகா சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளை, இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அதை குறித்தான் இந்த நாளில் உங்கள் முன்பாய் பேச விரும்பப்படுகிறேன். தேவனுடைய அன்பு, தேவனுடைய அன்பினுடைய அளவு என்ன? தம்முடைய சொந்த குமாரனை தந்து விட்டார். தன்னுடைய சொந்த குமாரனை பூமிக்கு தந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் அறிந்திருக்கணுமாய், சொந்த குமாரனை பூமிக்கு சும்மா அனுப்பவில்லை, அந்த சிலுவையில மரிக்கும்படி அனுப்பினார். அதாவது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையில மரிக்கும்படிக்கு அனுப்பினார். அவ்வளவு அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிலுவையில மரிக்க வேண்டும், இந்த உலகத்துக்காக மரிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய அன்பு. இதை குறித்து யோவான் மறுபடியும் எழுதுகிறார். அவருடைய நிருபத்தில் 1 யோவானின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசி கேட்போம். 1 யோவான் 3:16. அவர் தமது ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அன்பு என்று சொன்னால் என்ன? அன்புனா என்ன? ஆங்கிலத்தில் லவ் என்று சொல்வார்கள். அன்பு என்று சொன்னால் என்ன? மறுபடியும் அந்த பகுதியை வாசிங்க. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அன்புனா என்ன? What do you mean by love? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆங்கிலத்தில் லவ் என்கிற வார்த்தை உண்டு. அதை பார்த்தீங்கன்னா பல பிசாசானவன் திருடி கொண்டு போய் அதை தன்னுடைய நன்மைக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அன்புனா என்ன? லவ் என்று சொன்னால் என்ன? நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு தாயார் இருக்கிறார்கள். 10-11 மணிக்கு படுக்கிறாங்க. நைட்டு காலை 5 மணிக்கு எந்திரிக்கணும். 5 மணிக்கு எந்திரிச்சு குடும்ப வேலையை பார்த்தா தான் வேலைக்கு 9 மணிக்கு சேர முடியும். அதற்காக 11 மணிக்கு டயர்டா படுக்கிறாங்க. 5 மணி எந்திரிக்க வேண்டும் என்று படுக்கிறார்கள். அப்படி படுத்து தூங்கும் போது ஒரு 1:30-2 மணிக்கு தன்னுடைய குழந்தை அழுது என்று வைத்துக் கொள்வோம். அந்த குழந்தை அழும்போது எந்த தாயாவது ஐயோ நான் 5 மணிக்கு எந்திரிக்கணும், நான் ஆபீஸ் போனோம், குழந்தை அழுதுறட்டும் என்று சொல்லி விடுவாளா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இரவு 1:30 மணியா இருந்தாலும் அவள் தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு வேலைக்கு நாம் போகலனாலும் பரவாயில்ல, 5 மணி எழுந்திருக்கலாம் பரவாயில்ல என்று சொல்லி தன் தூக்கத்தை விட்டு அந்த டயர்ட்னஸ் விட்டு தன் பிள்ளையை கவனிக்கிறாளே, அது பேர் தாங்க அன்பு. நல்லா தெரிஞ்சிடுங்க. 2 பேர் மெட்ராஸ்ல, இங்க எப்படி தெரியல, மெட்ராஸ்ல 2 பேர் அன்பு மெரினா பீச்ல உட்காருவாங்க. அங்க பார்க் இருக்குது, பார்க்ல உட்காந்துவாங்க. காலேஜ் யாரும் உட்காந்து கதை அடிச்சுட்டு வம்பு அடிச்சுக்கிட்டு அப்புறம் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு காதல் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதுதான் நடக்குது இந்த நாட்கள்ல. இட் இஸ் நாட் லவ். அது லவ் கிடையாது. லவ் என்று சொன்னால் கொடுப்பது. லவ் வில் கிவ். அப்படியே பையன் அந்த பொண்ணை பார்க்கறான், அந்த பொண்ணு இப்படி பார்த்து, அது பேர் லஸ்ட். இட் இஸ் நாட் லவ். அது பேர் காமம். லவ் மீன்ஸ் டிவைன். அன்பு என்று சொன்னால் தெய்வீகமானது. அன்பு என்று சொன்னால் அவனை பார்க்கிற, இவனை பார்க்கிற, பஸ்ல ஓரமா பார்க்கிற, காலேஜ், அது கிடையாதுயா.
அது காமம். லஸ்ட்க்கு லவ்க்கு என்ன வித்தியாசம்? எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு அவன் வேணும், அவன் வேணும் என்று சொல்றது லஸ்ட். அந்த வீடு வேணும், அந்த கார் வேணும், அவன மாதிரி குடும்பம் வேணும், அவன மாதிரி 2 பிள்ளை எனக்கு பிறக்கணும், அது லஸ்ட். வாசித்தோமே, வேதம் என்ன சொல்கிறது? ஜீவனை கொடுப்பது அதான் அன்பு. மற்றவர்களுக்கு கொடுப்பது, if you can give to somebody else, that's love. எனக்கு வேணும், அவன் வேணும், இவ தான் வேணும் என்று சொல்ல காமம், லஸ்ட். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான தெய்வீகமான வார்த்தையை பிசாசனம் திருடி கொண்டு போய் சினிமாக்கள்லாம் சீரியல்ல அதை தான் போடுறான். நம்மளும் பார்த்து நினைச்சிருக்கோம், that is not love, that is lust. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் அழகா சொல்லுது, அன்பு என்னதென்று அறிந்து கொண்டோம். we have come to know what is love, we understand love. மறுபடியும் வாசிப்போம் அந்த பகுதியை. 1 யோவானின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அன்பு அறிந்து கொள்ள எப்படி அறிந்து கொள்கிறோம்? வாசி கேட்போம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததுனாலே, அன்புனா என்னையா? ஜீவனையே கொடுக்கிறது. அந்த வசனம் முடியவில்லை. அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, நாமும் சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியா இருக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை கிறிஸ்துமஸ் கொண்டாடலான்னு வந்திருப்ப. அந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடுற சமயத்தில் இப்படிப்பட்ட செய்தி கேட்கணும் என்று எதிர்பார்த்திருக்க மாட்டாய். அவர் அன்பு, அவர் ஜீவனை கொடுத்தாராம், நம்மளும் ஜீவன் கொடுக்கணுமாம். இதை குறித்து ரோமரின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ரோமரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு கவனம் திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்றது, அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். வாசிங்க, யாராவது ஒருத்தர் வாசிங்க. ரோமர் 5:6. குறித்த காலத்தில், இன் டியூ டைம் என்று ஆங்கிலம் சொல்லப்படுறது, மரித்தாராம். அடுத்த 2 வசனங்களை வாசிப்போமா? 7ஆம் வசனத்தை நிறுத்தி வாசிங்க, அப்புறம் 8ஆம் வசனம் வாசிப்போம். 7ஆம் வசனம், அது ரோமர் 5, 7, 8. நீதிமானுக்காக, நீதிமானுக்காக அவனும் சாக மாட்டான். அவன் நீதிமானையா நான் சாவறேன், யாரும் சாக மாட்டாங்க. வேதம் சொல்லு, நீதிமானுக்காக யாரும் மரிப்பதில்லை, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நல்லவன், சரி அவனுக்காக ஜீவனை கொடுக்கிறேன், ஒருவேளை பண்ணமாட்டான், ஒருவேளை மன்னிக்கிற துணிவான். நீதிமானுக்காக மறிக்க போறது இல்ல, நல்லவனுக்காக ஒருவேளை சரிப்பா நான் சாவறேன் என்று சொல்லுவான். 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். எவ்வளவு அருமையான வசனம் பாருங்க. நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே மேல் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அன்பு என்று சொன்னால் என்ன ஐயா? அங்க 2 பேரும் உட்கார்ந்துட்டு சினிமா பார்த்துக்கிட்டு கல்யாணம் பண்றது பேர் லவ் கிடையாதுங்க. பீச்சிலும் பார்க்லையும் சுத்துற லவ் கிடையாது. சனிக்கிழமை காலேஜ் லீவு, சனிக்கிழமை எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருந்து வீட்டில் அப்பா அம்மாட்ட போய் சொல்லிட்டு அங்க சுத்துற, அது பேர் பொய், அது பேர் லை. லை, இட்ஸ் a lust. ஜீவனை கொடுப்பது, கிவிங் லைஃப். அதனால தான் இயேசு ஜீவனை கொடுத்தார். காரணம் என்ன? அன்பு. அவருடைய அன்பு. 1 யோவானின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் மறுபடியும் போய்விடுவோம். அங்கே என்ன சொல்லுகிறது? அந்த 2வது பகுதி என்ன சொல்லுது? கொஞ்சம் முன்ன வாசித்தோம், மறுபடியும் வாசிப்போம். 1 யோவான் 3:16 2வது பகுதி. நாமும் சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளா இருக்கிறோம். அல்லேலூயா. சகோதரர்களுக்கு நாம் ஜீவனை கொடுக்க வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? நல்லா தெரிந்து கொள்வோம். 1, ஒரு துப்பாக்கி முன்னால போய் இன்னொருத்தனை சுடுறாங்க. பிரதர் இருக்கிறாரு, பிரதர் அவருக்கு முன்னால போய் நின்று என்ன சுடுங்கன்னு சொல்றது, அது ஒரு மெத்தட். ஜீவனை கொடுப்பது, இன்னொருத்தருக்காக ஜீவனை கொடுப்பது. அவனை தூக்கில போடாதீங்க, என்ன தூக்கில போடுங்கன்னு சொல்றது, அது ஒரு மெத்தட். அது ஜீவனை கொடுப்பது, அது உண்மைதான், உண்மைதான். இன்னொருத்தனுக்காக மறிக்கிறது, இன்னொருத்த மறிக்க நம்ம மறித்து போறது, அது உண்மைதான். ஆனால் வேத புஸ்தகத்துல வேறொரு அர்த்தம் இருக்குது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களை தெரிந்திருக்கலாம், வாசித்திருக்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசி கேட்போம். அங்கு வேதம் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறது. பவுல் சொல்கிறார், 1 கொரிந்தியர் 15:31, நான் அனுதினமும் சாகிறேன். அப்பா, சாகிறதுங்கிறது ஒரு முறை தானே, டெத்துங்கிறது ஒருக்கா தானே. ஒருத்தர் செத்து போய் வந்துட்டு இருக்கிறாரா என்ன? செத்தான முடிஞ்சு போச்சு, அப்படித்தானே கணக்கு. somebody dies, that's end, right? ஒருத்தர் மரித்து போனா முடிஞ்சு போச்சுல, மறுபடியும் சேர்த்து அப்புறமா அடக்கம் பண்றோம். வேற மரிப்பது ஒரு முறை தானே. பவுல் சொல்கிறார், அனுதினமும் நான் சாகிறேன். I die every day. Why? எல்லா நாளும் மரிக்கிறேன். ஏன் மரிக்கிறேன் எல்லா நாளும்? எப்படி மரிக்க முடியும்? எல்லா நாளும் எப்படி மரிக்க முடியும்? நான் சொன்ன உடனே இவரை காப்பாத்துறது, நான் துப்பாக்கிக்கு முன்னால போய் நின்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நாளைக்கு மறுபடியும் வந்து துப்பாக்கி மேல நிக்க முடியுமா?
என்னை கேட்டுக்கொண்டு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் சகோதரர் மரிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அனுதினம் மரிக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இந்த ஆலயத்தில் விமன்ஸ் மீட்டிங், விமன்ஸ் ஃபெலோஷிப் இருக்குது. சாயங்காலம் 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் சனிக்கிழமையில. அந்த ஐக்கியத்தில் உங்களுடைய தனிப்பட்ட வேலையையும் தனிப்பட்ட பொறுப்பையும் தனிப்பட்ட மற்ற காரியங்களை விட்டு விட்டு இங்கே வந்து முழங்கால் படிக்கிட்டு தேசத்துக்காக மக்களுக்காக அழிந்து வாழ்க்கை ஜெபிப்பாய்ன்னு சொன்னால் அது ஜீவனை கொடுப்பது. You are not dying. நீ சாக போறதில்லை. ஆனாலும் உன் வாழ்க்கையில பல நன்மைகளை சாக கொடுக்கிறாய், உன் நேகத்தை சாக கொடுக்கிறாய், உன் வசதியை சாக கொடுக்கிறாய். டிவியை பார்க்கலாம், அதை சாக கொடுக்கிறாய். அதை விட்டு விட்டு தேவசபையில் ஜெபிக்கிறாய், அது ஜீவனை கொடுப்பது. நான் வேலை பார்த்து கொண்டிருக்கிற நாட்கள்ல நல்லா தூங்கிட்டு இருந்தேன். 12:45 ஒரு ஃபோன் வந்தது. 12:45 விடிய காலம். 12:45 ஃபோன் வந்தது. பாம்பே பட்டணத்தில் ஒரு பெண் பேசி கொண்டிருந்தாள். ஐயா, தமிழில் தான் பேசுனாங்க. எனக்கு இப்படி காரியங்கள், ஹாஸ்பிட்டல் போகிறேன், எனக்கு தெரியாது ஐயா, சின்ன பொண்ணு 18 வயசு பெண்ணு, எனக்கு ஜோம் பண்ணுங்க, உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உடனே நான் ஃபோனில் ஜோம் பண்ணேன். சரிம்மா, நான் ஜோம் பண்ணுறேன் போ. ஃபோனை வைத்து விட்டு ஜெபித்து முடித்து விட்டு வைத்து விட்டேன். நான் கட்டிலேருந்து எழுந்து ஆரம்பிக்கேன். என் மனைவி கிட்ட, எங்கே போகிறீங்க? நான் சொன்னேன், 18 வயது பிள்ளை, ஒரு பயங்கரமான கண்டிஷன், மோசமான சூழ்நிலை, ஹாஸ்பிட்டல் போகிறாளாம், என்னால் படுத்து தூங்க முடியாது, அவளுக்கு நான் ஜோம் பண்ண போகிறேன்னு சொல்லி ரூம்ல எல்லாம் இருக்கிறான்ல, மெயின் ரூமில் போய் முழங்கால் படிட்டு 3 மணி வரையும் ஜோம் பண்ணேன். என்னை கேட்டுக்கொண்டு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அனுதினமும் சாவது. This is what is called as giving life for your brother every day. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் திருப்பி பார்ப்போமா? இந்த 2024ஆம் ஆண்டை இன்னும் ஒரு சில நாட்களில் முடிக்க போகிறோம். 2025ஆம் ஆண்டு வரப்போகுது. இல்லை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? மற்றவர்களுக்காக மரித்திருக்கிறோமா? வாசியை கேட்போம். மத்தேயுவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாய் என்று சொன்னால் உன்னுடைய நேரத்தை, உன்னுடைய வசதியை, உன் சரீர சுகத்தை மற்றவர்களுக்காய் அனுதினம் ஒரு சிறிய அளவில் கொடுக்குறோமே. நம்ம பல முறை சொல்றோம், அணுவா சாவரன்னு சொல்றோம் பாருங்க. இதான் அணுவா சாவறது. ஒவ்வொரு நாளும் யாரோ ஒருத்தர் பாரத்தை, யாரோ ஒருத்தருக்காக ஜெபம் பண்றோமே, அதுதான் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருக்காக. அதிகாலை 4:30 மணிக்கு திடீர்னு ஃபோன் கால் வருது. ஆஸ்திரேலியா தேசத்தில் கால் பண்றாங்க. யாருன்னு கேட்டேன். சொன்னாங்க, அவங்க ஆங்கிலத்தில் பேசினார்கள். குஜராத்தில் இருக்கிற யாரோ நம்பர் கொடுத்தாங்க. மந்திரம், பில்லி சுனி எல்லாம் நீங்க ஜெபம் பண்ணி உடைக்கிறீங்களாமே, நான் பயங்கர மந்தத்தில் இருக்கிறேன், ஜெபம் பண்ணுங்க. அந்த காலை நான் அப்பெல்லாம் வேலை செய்கிறேன், நான் எந்திரிச்சு நான் வேலைக்கு போனோம். அந்த காலை வேளையில் எல்லாவற்றையும் விட்டுட்டு முழங்கால் அந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு, ஆண்டவரே அவர்களை சந்தியை விடுதலை பண்ண மாட்டவரே ஜெபம் பண்ணுறோமே, அது தான் அணுவாய் சாவுது. பட தூங்கிடலாம் இல்லையா? பட தூங்கிடலாம் இல்லையா? என்னது உட்காந்து அப்படியே சரி போங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார், முடிஞ்சு போச்சு. மந்திரம் மாதம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான், வசனத்தை நம்புங்க, முடிஞ்சு போச்சு. ஜெபம் பண்ணுமா? இந்த கிறிஸ்துமஸ் சமயத்தில் வாழ்க்கையை திரும்பி பார்ப்போம். நாம் அப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறோம். நான் கெட்டிக்காரன் சொல்ல, உங்களை குறித்து சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் அப்படி பண்ணியிருக்கிறீங்களா? யாரோ ஒருத்தர் வியாதியாக இருக்கிறாங்க, எங்கேயோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருக்கிறாங்க, போய் பார்க்க முடியுதா? நமக்கு சர்ச் மெம்பர்னே வச்சுடுவோமே, அட்மிட் இருக்கிறாங்க, போய் பார்க்க முடியுதா? முடியல. அன்பு இல்லை. There's no love. That's a fact. ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்க. இந்த கேள்வி கண்டிப்பாக கோவம் வரும். இங்கே உள்ள உட்காந்து கோவம் வரும். இப்போ கோவம் வந்ததுன்னா உங்கள்கிட்ட நான் பேசியிருக்கேன்னு அர்த்தம். நான் உங்கள்கிட்ட தான் பேசியிருக்கிறேன். இந்த ஆலயத்தில் இந்த சர்ச்சை முடிஞ்சோடனே இருக்கிற எல்லார்ட்டையும் பார்த்துட்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர் இல்லை ஷேக் ஹேண்ட் கொடுக்க முடியுமா? இப்போ ஸ்திரீகளை பார்த்து பிரைஸ் தி லார்ட், சகோதரில் பார்த்து ஷேக் ஹேண்ட் கொடுத்துட்டு போக முடியுமா? அல்லது ஒரு சிலரை பார்த்துட்டு முகத்தை கோணிட்டு போயிருவியா? பேசாமல் ஒருத்தரோட பேசாமல் இருக்கிறீங்களா? சண்டை போட்டு இருக்கிறீங்களா? உனக்கு அன்புங்கிறதே கிடையாதுயா. எதுக்கே நான் மறைச்சேன்னா கடைசியில் நாளைக்கு போய் நான் உள்ள போய் சேர முடியாது. உனக்கு அன்புல எப்படி இன்னொருத்தர் பேசாமல், எப்படி பேசாமல் இந்த ஆலயத்தில் ஒன்றா உட்காந்துக்கிற? அன்பு இல்லை, ஜீவனை கொடுக்க வேண்டுமாம். நம்ம பேசவே மாட்டேங்கிறோமே. இன்னைக்கு மனம் திரும்பு. ஒருத்தர் பேசாம இன்னைக்கு பேசு. தயவு செய்து ஒப்புடு. ஆண்டவரே என்னை ஒப்புடுகிற சுவாமி, ஆண்டவர் அன்பை நாடி ஜீவனை கொடுப்பது அன்பு ஆண்டவர், எனக்கு அது சுத்தமா இல்லை ஆண்டவர், என்ன தாரும் ஆண்டவர் கேளு. ஆலயத்தோடு வெளியே போறது மேல ஒப்புரவு வாங்கிட்டு போங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கோவம் வந்துச்சா? பதில் இல்லை. பார்த்தீங்கன்னா கோவம் வந்துருக்குது. இருக்கட்டும். மற்றவர்களுக்காய் ஜீவனை குடிப்பது அதான் அன்பு. கிறிஸ்மஸ் என்று சொன்னால் என்ன? கிறிஸ்மஸ் என்று சொன்னால் என்ன? கேக் வெட்டணும், டெக்கரேட் பண்ணணும், அது பண்ணுங்க. அதை அன்பு
மற்றொரு ஜீவனை கொடுப்பது. தேவன் தன்னுடைய மகனை கொடுத்தார் நமக்காக. இயேசு தன் ஜீவனை கொடுத்தார். நாமும் சகோதர ஜீவனை கொடுத்து கடனாளிகளா இருக்கிறோம். இந்த நாள் முதல் கொண்டு தீர்மானத்தை எடுப்போம். நான் மற்றவர்களுக்கு ஜெபிப்பேன் சுவாமி, நான் மற்றவர்களை சந்திப்பேன் சுவாமி, மற்றவர்கள் பாரத்தை மேலே போடுவேன் சுவாமி, அந்த பாரத்தை ஏற்றுக்கொள்வேன் சுவாமி என்று சொல்லி நம்முடைய மனதிலே மாற்றிக்கொள்வோம். 2025ஆம் ஆண்டு ஒரு ஆசீர்வாதமுள்ள ஆண்டாய் மாறுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு சாட்சியை சொல்லிவிட்டு என் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் சென்னையில் இருக்கும்போது பையன் பிறந்திருந்தான். இவனோட 10 மாதம் இருக்க வேண்டும். நல்ல அழகான பிள்ளையா இருந்தான், நல்ல பிள்ளையா இருந்தான், என்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பான், நானும் அவனோட பாசமாக இருப்பேன். ஒரு நாள் வேலையை போயிட்டு திரும்பி வரும்போது என் மனைவி சொன்னார்கள், பையன் ரொம்ப காய்ச்சலாக இருக்கு, கஷ்டப்படுறான்னு சொன்னார். எனக்கு உடனே மனசுல சில மூடவுட்டை போச்சு. மிகுந்த பாரத்தோடு உள்ள வந்து பார்த்தா பையன் தரையில் கிடத்த அழுறான். ஐயோ, முகெல்லாம் சோர்ந்து போச்சு, அந்த காய்ச்சல் வலி தாங்க முடியல, எவ்வளோ கஷ்டப்படுறான். அதை பார்த்த உடனே நான் மனசு உடஞ்சி போனேன். என் மனைவி சொன்னாங்க, கவலைப்படாதீங்க, நான் மருந்து கொடுத்துக்கிறேன், பால் கொடுத்துருக்கிறேன், எல்லாம் சரியாயிடும் என்று சொல்லிவிட்டாள். ஒரு 8:30 மணி 9 மணிக்கு நான் சாப்பிட்டு விட்டு படுத்து தூங்கி விட்டேன். இரவு 11, 11:30 மணி இருக்க வேண்டும். என் மனைவி தட்டி அழுவா, எழும்புங்க எழும்புங்க எழும்புங்க. என்னன்னு கேட்டேன். பையனுக்கு சாயங்காலத்தில் காய்ச்சல் கூடிக்கிட்டே போகுது, குறையவே இல்லை, இப்போ பயங்கர காய்ச்சலாக இருக்குது. நான் கை வச்சு பார்த்தேன், என் கணக்கில் ஒரு 102, 103 இருக்க வேண்டும், 102, 103 டிகிரி சென்டிகிரேட் இருக்க வேண்டும். என் மனைவி சொன்னா, உடனே அவனுக்கு ஏதாவது பண்ண வேண்டும், அல்லது நாளை காலைல பையன் இருப்பானா? இதே கேள்வி மனைவி சொன்னாள். நான் சென்னைக்கு புதுசு. நான் இருந்தது பார்த்தீங்கன்னா வட சென்னைன்னு சொல்வார்கள். அங்கே பக்கத்தில் டாக்டர் கிடையாது, நர்ஸ் கிடையாது, அங்கே ஆட்டோஸ் கிடையாது, கடைசி பஸ் 8:30 மணிக்கு போயிடும். எனக்கிட்ட பார்த்தீங்கன்னா 2 வீலர் கிடையாது, ஃபோன் கிடையாது, மொபைல் கிடையாது, எதுவுமே கிடையாது. என்ன செய்யறனே தெரியாது. ஆனால் பிள்ளையை கவனிக்க வேண்டும். இப்போ என்ன செய்யணும்னா, அந்த பிள்ளையை தோளில் போட்டுட்டு எங்கேயா டாக்டர் வீடு இருந்தான்னு சொல்லி தேடி தேடி பார்க்கணும். அதை மாதிரி முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. அந்த சென்னையில் அது கொடி இடத்துல இளம் மனைவியை ரோட்டில் கூட்டிகிட்டு போகிறது. என்ன செய்வதுன்றே தெரியவில்லை, ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போதான் எனக்கு ஒரு சில காரியம் ஞாபகத்துக்கு வந்தது. எங்கள் குடும்பத்தில் அநேக மரணங்கள் நடந்தன. ஒரு சில வயதானவர் மரித்திருந்தார்கள். எங்கள் அண்ணனுடைய பிஞ்சு குழந்தை மரித்து போனது. நான் நினைத்தேன், இன்னொரு மரணமா, ஐயோ இன்னொரு மரணமா, என் மகனை இழந்து போயினா. அவனை பார்த்து நான் அதை கண்ணீர் மட்டும் சொந்தல அழுதுகிட்டு இருக்கிறேன். அங்கே உட்கார்ந்து ஒரு ஜெபம் பண்ணேன், ஒரு உண்மையான ஜெபத்தை பண்ணேன். ஆண்டவரே, உங்களுடைய அன்பின் நிமித்தமாய், மனதுருக்கத்தின் நிமித்தமாய் எனக்கு இறங்கி, ஆண்டவரே, அந்த பிள்ளையின் மேல காய்ச்சல் என் மேல போடும் சுவாமி, நான் கஷ்டப்படுறேன், என் பிள்ளை விடுதலை பண்ணும் சுவாமி. உண்மையா ஜெபம் பண்ணேன், பாரத்தோட ஜெபம் பண்ணேன். அந்த காய்ச்சல் என் மேல போடுங்க, பிள்ளை விடுதலை பண்ணுங்க. இன்னைக்கு 6 அடி 4 அங்குலம் உயரத்தில் அப்படி இவ்வளோ உயரமா இருக்கிறான். பிடெக் MBA முடிச்சிருக்கிறான். ஒரு ஃபாரின் பேங்க்ல, பார்க்லேஸ் பேங்க் சொல்ல பேங்க்ல ஒர்க் பண்றான். கல்யாணம் இருக்கு. அவன் மனைவி பார்த்தா MTech படிச்சிருக்கிறா. ஒரு ஜபம், ஒரு உண்மையான ஜபம், அந்த வியாதி எடுத்துக்கொள்ளும்படி அதை எடுத்து. காரணம் என்ன? தகப்பனுடைய அன்பு, ஃபாதர்ஸ் லவ். உனக்கு ஒரு பிள்ளைகிட்ட அப்படி இருக்கலாம், ஆனால் வேதம் சொல்லுறது மற்றொரு இடத்துல அதை காட்ட வேண்டும். இந்த கிறிஸ்மஸ் தினம் அன்று நாம் ஒரு தீர்மானம் எடுப்போமா? ஆமாண்டவர், அன்பு இல்லை சுவாமி, மற்றவர்களை நேசிக்க அன்பு இல்லை. ஆண்டவர் கடின இருதயமா இருக்கிறேன், என் இறுதி இழக்க பண்ணும். ஆண்டவரே என்னை ஆசிரியன்னு சொல்லுவோமா? கர்த்தர் இறங்குவார். இருக்கிறவர்கள் நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் தாமே இந்த வாசல்களை ஆசிரியை தருவாராக. எல்லாரும் எழுந்து நிற்போம். ஒரு நிமிடம் கடைசி ஜபத்துக்காக எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்தும். கிறிஸ்துமஸ் நாளை தினத்தை கொண்டாட போகிறோம் சுவாமி. அதுக்கு முந்தைய இந்த மாலை வேளையில கர்த்தாவுடைய சமூகத்தை வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் இந்த பூமிக்கு எதற்காக இறங்கி வந்தீர் என்பதை ஆண்டவரே இவ்வளவு தெளிவாய் நாங்கள் பார்த்தோம் சுவாமி. நீர் கர்த்தா உலகத்தில் வாழ்வதற்கோ ஆட்சி செய்வது ஆளுகை செய்வது வரவில்லை சுவாமி. ஜீவனை கொடுக்க வந்தீர் சுவாமி, மரிக்கும்படி வந்தீர் சுவாமி. அன்பு என்னதென்று அறிந்து கொண்டோம். அன்பை நாங்கள் அறிந்து கொண்டோம் சுவாமி. ஜீவனை கொடுப்பது அன்பு. நாமும் ஜீவனை கொடுக்க கடனாளிலா இருக்கிறோம் சொன்ன அந்த வார்த்தைக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, ஒருவேளை ஜீவனை நேரம் கொடுக்காவிட்டாலும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னவனமாய் அனுதினமும் நாங்கள் சாகத்தக்கதாய், அனுதினமும் நாங்கள் நேரத்தை எடுத்து மற்றவர்களுக்காக நாங்கள் செலவு பண்ணத்தக்கதாய், மற்றவர்களுக்காக ஜெபிக்கத்தக்கதாய், மற்றவர்களுக்காக கரிசனையா இருக்கத்தக்கதாய், மக்களுடைய பாரத்தோடு சேர்க்கத்தக்கதாய், அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ கிருபை தாரு சுவாமி. அணுவாய் அனுதினமங்கத்தாவே அப்பா, மற்றவர்களுக்காக சமுத்திரம் வந்திருக்க கர்த்தர் கிருபை தருவீராக. ஆசீர்வாத வழி நடத்தும் பொறுப்பேற்றலும். அப்படி செய்வக்கா நன்றி, கோடி நன்றி. அந்த இருதை தருவீராக. அந்த தயவு ஒரு மீது கொடுக்கட்டும் சுவாமி. ஆசீர்வதி சுவாமி. இந்த ஆலயத்தை ஆசீர்வதியும். இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு மீதும் தேவதாய கூட இருக்கட்டும், ஒவ்வொரு மீதும் அட்மின் கரம் கூட இருக்கட்டும். பாஸ்டரை ஆசீர்வதியும், மனைவி ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், சபையார் ஒவ்வொரு ஆசீர்வதியும். ஆண்டவரே, சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கொள்ளும், வழி நடத்தும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.